மாநில தமிழ் அமைப்புகள், தமிழ் ஆர்வலர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். 9343765448. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கொலையாளிகளை ஒருங்கிணைத்த பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலை கைது. ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகளுக்கு தனது பங்காக 10 லட்சம் ரூபாயை அஞ்சலை கொடுத்தது ஏன்? திருமங்கலம் அருகே மூதாட்டியை கொன்று 65 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம். மருமகளே காதலனுடன் சேர்ந்து மாமியாரை கொன்றுவிட்டு கொள்ளை நடந்தது போல் சித்தரித்தது அம்பலம். கடலூர் அருகே முந்திரி கொள்முதல் செய்து 1 கோடி ரூபாய் மோசடி செய்த இளம்பெண். வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்த முந்திரிக்கு பணம் வராததால் ஏமாற்றியதாக இளம்பெண் சொல்வது உண்மையா? FIR குற்றமும் பின்னணியும் இன்று பிற்பகல் 2 மணிக்கு சன் நியூஸில் காணத் தவறாதீர். மராட்டிய மாநிலம் புனேவில் வேகமாக சென்ற கார் மோதி விபத்தில் தம்பதி தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர். மராட்டிய மாநிலம் புனேவில் வேகமாக சென்ற கார் மோதிய விபத்தில் தம்பதி தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர். புனேவில் உள்ள அகமத் நகர் கல்யாண் நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த விபத்தின் பதைபதைப்பை ஏற்படுத்தும் காட்சிகள்தான் இவை. பைக்கில் சென்று கொண்டிருந்த தம்பதி திடீரென சாலையின் மற்றொரு புறம் திரும்பியுள்ளனர். அப்போது பின்னால் வேகமாக வந்த கார் அதிவேகத்தில் தம்பதி மீது மோதியதில் அவர்கள் காற்றில் தூக்கி வீசப்பட்டனர். இந்த கோர விபத்தில் படுகாயமடைந்த தம்பதி இருவரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். விபத்து தொடர்பாக வழக்கு பதிந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கர்நாடக அணைகளிலிருந்து வினாடிக்கு 60,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் காவிரி ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து பாய்ந்து ஓடுகிறது. கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதி